இன்னைக்கு எத்தனை கோவில்கள்ல எங்க திரும்பினாலும் கொள்ள 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 இப்படி நடந்துகிட்டு இருக்கு. உருக்கி இருக்கீங்க தங்கத்தை, உருக்குனதை 3000 கிலோங்கிறீங்க, இல்ல 3000 டன்னுங்கிறீங்க. அதுல இருந்த கள்ளி எங்க, முத்து எங்க, பவளம் எங்க, வைரம் எங்க தெரியல. இல்ல போன ஆட்சி காலத்துல 176 கோயில இடிச்சிருக்காங்க. போன ஆட்சியில இடிச்சது எல்லாமே 100 வருஷம் பழமையான கோயில்லாம் இடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க தெருமுக்குள்ள இருக்க பிள்ளையார் கோயிலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆகம விதிப்படி கட்டின கோவில் நம்ம பாதுகாக்கலன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் என்ன? அப்பயே 40,000 கோயில் 50,000 கோயில் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கிறாங்க நம்ம மன்னர்கள். ஆனா இன்னைக்கு நம்மளோட பாப்புலேஷன் என்ன? 8 கோடி பேர் இருக்கும். ஆனா எத்தனை ஆயிரம் கோயில்கள் இடிஞ்சு நாசமா போயிருச்சு. நீங்க மாநாடு நடத்துவீங்க, அதுக்கு ஆகா எங்க முதல்வர் வாழ்க அப்படின்னு பேரை போட்டுட்டு நீங்க முருகன் மாநாடுல முருகனை புகழ்ந்ததை விட முதல்வரை புகழ்ந்ததான் ஜாஸ்தி. அப்புறம் இந்த முதல்வரை இதுக்கு பேரு முருகன் மாநாடா? அப்ப நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. இதுக்கு காசெல்லாம் எங்க இருந்து செலவு பண்ணுவீங்க? எல்லாம் எங்க கோயில் காசு. இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த போனாங்க. தீபம் ஏத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போறீங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனா ஒரு அப்பீலுக்கு எவ்வளவு காசு? 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும். அதுல யாரோட காசு? எங்களோட உண்டியல் காசு. நாங்க உண்டியல்ல எதுக்கு விளக்கு காசு போடுறோம்? என் கோயில நல்லபடியா விளக்கறியணும், என் கோயில நல்லபடியா பராமரிக்கணும், எங்க சாமி நல்லபடியா இருக்கணும்னு. ஆனா நீங்க அந்த உண்டியல் காசு எடுத்துட்டு போய் எங்க கோயில விளக்கேற்ற கூடாதுன்னு எங்களுக்கு எதிராகவே நீங்க கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணுவீங்க. அப்ப இந்து சமயத்துல போடுற காசு எதுக்கு? அப்ப இவங்கள்ட்ட கொடுக்கறது எவ்வளவு பெரிய தப்பு நமக்கு தெரியுதா? பிஜேபி அவங்க RSS கண்ட்ரோல் இவங்க சொல்றாங்க இல்லையா, இவங்க மக்கள் பிரச்சனைகளை முன்விட்டு இந்த கோவில் பிரச்சனைகளை பற்றியும் அதிகமாக பேசுறாங்க. மத ரீதியாகவே இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதுதான் இங்க தமிழகத்துக்குள்ள மதவாதம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். விளாத்திக்குளத்துல அந்த மாணவி எதனால இறந்து போனா? டாய்லெட் போறதுக்காக புதர்ல போய் அந்த குழந்தை இறந்து போச்சு. நீங்களாம் என்ன பேசிட்டீங்க? நாங்க திராவிட மாடல் பாரம்பரியம், தமிழ்நாடுலாம் அப்படியே சூப்பர். இன்னமும் டாய்லெட் இல்லாத வீடு வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான வீட்டுல டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு. சிதம்பரம் கோவில் இதுல போய் தீட்சரம் ஆக முடியாதுல்ல. சிதம்பரம் கோயில் தீட்சதர்ங்கிறவங்க அதோட ஆகமமே வேறங்க. அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க தங்களோட வாழ்நாளே அந்த கோவிலுக்காக அர்ப்பணிக்கிறவங்க. நீங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க 1925ல இங்க இந்த HRNC ஆக்ட்னு வெள்ளக்காரன் காலத்துல வருது. அவங்க வெள்ளக்காரன் காலத்திலேயே 1930களில் கோர்ட்டுக்கு போறாங்க, எங்களுக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்களோட வேலைகள் என்னங்க? முழுக்க முழுக்க கோயில தானே பாத்துக்கிறாங்க. நீங்க யோசிங்க, இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க HRNC மெயின்டைன் பண்ற கோயிலுக்கு எல்லாம் போனா ஒவ்வொன்றுக்கும் எத்தனை கட்டணம் வாங்குறாங்க? சிதம்பரம் கோயில்ல எதுக்கு கட்டணம் வாங்குறாங்க? எதுக்காக கட்டணம் வாங்குறாங்களா? இல்ல நீங்க நேரா போனா சாமியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கு 100 ரூபா டிக்கணும், இங்க 200 ரூபா கட்டணும், அங்க 300 ரூபா கட்டணும், மொட்டை அடிக்கிறதுக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு, செருப்புகள் ஏதாவது இருக்கா? இல்ல அவங்க நீட்டா மெயின்டைன் பண்றாங்கல்ல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி இது பண்ணிட்டா இங்க எல்லாரும் கேள்வி கேட்டுருவாங்க அப்படின்னு. அவங்க கொஞ்சம் ஒரு தீட்சதர்கள் ஒரு இதா சேர்ந்து அவங்க அவ்வளவுதான் நடத்துறாங்கன்னா இங்க ஒரு அரசாலயம் அப்படி நடத்த முடியல. இன்னைக்கு எத்தனை கோவில்கள்ல எங்க திரும்பினாலும் கொள்ள 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 இப்படி நடந்துகிட்டு இருக்கு. உருக்கி இருக்கீங்க தங்கத்தை, உருக்குனதை 3000 கிலோங்கிறீங்க, இல்ல 3000 டன்னுங்கிறீங்க. அதுல இருந்த கள்ளி எங்க, முத்து எங்க, பவளம் எங்க, வைரம் எங்க தெரியல. கோவில் நிலங்கள் எங்க? எதுவுமே தெரியல. இந்த இவர்கள் இப்ப கம்யூனிஸ்ட்ல போயிட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க முதல்வர்கிட்ட, கோவில் நிலங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க இது கொடுக்கணும், அவங்கள அங்கேயே இருக்கணும்னு சொல்லணும். அதே போல அந்த வாடகையை ஏற்றக்கூடாது, இதுக்கு முன்னாடி என்ன வாடகை இருந்தாங்களோ அதே இருக்கணும். அதே போல அவங்களுக்கு ஃபைன்லாம் எதுவும் போடக்கூடாது. என்னங்க அது அநியாயம் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கோவில் நிலத்துல உட்காந்துருக்கவங்களாம் வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? வருஷத்துக்கு 1000 ரூபாய், மாசத்துக்கு 100 ரூபாய், மாசத்துக்கு 500 ரூபாய். எப்படி ஆதீனங்கள் காலத்துல மன்னர்கள் காலத்துல என்ன அமௌண்ட் கொடுத்தாங்களோ அதையும் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஏங்க அந்த பணத்தை வசூல் பண்ணி கோவிலுக்கு நல்லது செய்யலாம்லங்க, கோவில் மெயின்டைன் பண்ணணும். இந்த பாருங்க, இன்னைக்கு திருவாலங்காடுல அந்த வடாரண்யேஸ்வரர் கோயில் நீங்க அந்த குப்பை ஆயிரங்கால் மண்டபத்துல வைக்க போற அடுக்கி வச்சிருக்கீங்க. வைக்க போற ஃபுல்லா அடுக்கி வச்சு நீங்க குப்பையை கொளுத்தி அது 28ஆம் தேதி புடிச்சு எரிஞ்சு அந்த மண்டபம் நேத்து இடிஞ்சு விழுந்துருக்கு. கல்வி நிலையங்கள்லாம் அதுக்காக கட்டக்கூடாது, அதுக்கு கோவில் பேர்ல கட்டக்கூடாது. கல்வி நிலையங்கள் கட்ட வேண்டியது அரசோட வேலைங்க, இந்து சமயத்துறையோட வேலையா? கல்வி நிலையங்கள் கட்ட வேண்டியது கோவிலோட இது இல்ல. நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நாங்க இருக்கிறோம், அதை பத்தி பிரச்சனை இல்ல. போன ஆட்சி காலத்துல 176 கோயில இடிச்சிருக்காங்க. போன ஆட்சியில இடிச்சது எல்லாமே 100 வருஷம் பழமையான கோயில்லாம் இடிச்சிருக்காங்க. அப்ப நீங்க தெருமுக்குள்ள இருக்க பிள்ளையார் கோயிலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆகம விதிப்படி கட்டின கோவில் நம்ம பாதுகாக்கலன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க யோசிச்சு பாருங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடோட பாப்புலேஷன் என்ன? அப்பயே 40,000 கோயில் 50,000 கோயில் தமிழ்நாட்டில் கட்டியிருக்கிறாங்க நம்ம மன்னர்கள். ஆனா இன்னைக்கு நம்மளோட பாப்புலேஷன் என்ன? 8 கோடி பேர் இருக்கும். ஆனா எத்தனை ஆயிரம் கோயில்கள் இடிஞ்சு நாசமா போயிருச்சு. ஏன் இன்னைக்கு கோயில்கள் இவ்வளவு கூட்டம் அதிகமா இருக்கு?
மக்களுக்கு போறதுக்கு கோவில் இல்லை. கோவில் கட்டல நீங்க, பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க கோவில் கட்டணும் தானே. அப்ப அந்த காலத்துல மன்னர்கள் அரசாங்கம் முடிஞ்சாங்க, மன்னர்களே கோவிலை கட்டினாங்க. அதனால மன்னர்கள் அரசு கோவிலை நிர்வகிச்சு. இன்னைக்கு அரசாங்கம் கோவில்ல இருந்து இருக்கிற உண்டியல் காசை கொள்ளையடிச்சுக்குது. கோவிலை என்னென்ன பண்ணணுமோ பண்ணி கோவில்ல இருக்கிற சிலைகளை காணோம், படிகளை காணோம், தூணை காணோம், எதுவும் காணோம். நீங்க புதுசா கோவிலும் கட்ட மாட்டீங்க, இடிபாடுல இருக்க கோவிலை மீட்டெடுக்கவும் மாட்டீங்க. ஆனா அரசாங்கம் வந்து கோவிலை மட்டும் எடுத்து நடத்துறோம். ஏன்னா அந்த காலத்துல அரசர்கள் கோவிலை நடத்தினாங்களாம். அதனால அரசர்கள் கோவில் கட்டினாங்கல்ல. எத்தனை தமிழக அரசு எத்தனை கோவில்களை கட்டியிருக்கு. காணிக்கை கூட நீங்க தட்டுல எல்லாம் போடக்கூடாது, உண்டியல்ல போர்டு. ஆமாங்க, அர்ச்சகருக்கு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் போயிருச்சுன்னா அந்த 100 ரூபாய் எனக்கு வரணும். உண்டியல் காசு வந்தாதான் நாங்க இங்க ஈவோக்கு இனோவா கார் வாங்கி கொடுக்க முடியும். நாங்க அவங்களுக்கு லக்ஸூரியஸா ஒரு இடம் கட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்க எல்லாரும் நீங்க மாநாடு நடத்துவீங்க, அதுக்கு வந்து ஆகா எங்க முதல்வர் வாழ்க அப்படின்னு பேரை போட்டுட்டு நீங்க முருகன் மாநாடுல முருகனை புகழ்ந்ததை விட முதல்வரை புகழ்ந்ததான் ஜாஸ்தி. அப்ப இருந்த முதல்வரை இதுக்கு பேரு முருகன் மாநாடா? அப்ப நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. இதுக்கு காசெல்லாம் எங்க செலவு பண்ணுவீங்க? எல்லாம் எங்க கோயில் காசு. இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த போனாங்க, தீபம் ஏத்தக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்துக்கு போறீங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போனா ஒரு அப்பீலுக்கு எவ்வளவு காசு? 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும். அதுல யாரோட காசு? எங்களோட உண்டியல் காசு. நாங்க உண்டியல்ல எதுக்கு விளக்கு காசு போடுறோம்? என் கோயில நல்லபடியா விளக்கறியணும், என் கோயில நல்லபடியா பராமரிக்கணும், எங்க சாமி நல்லபடியா இருக்கணும்னு. ஆனா நீங்க அந்த உண்டியல் காசு எடுத்துட்டு போய் எங்க கோயில்ல விளக்கேற்ற கூடாதுன்னு எங்களுக்கு எதிராகவே நீங்க கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணுவீங்க. அப்ப இந்து சமயத்துல போடுற காசு எதுக்கு? அப்ப இவங்கள்ட்ட கொடுக்கறது எவ்வளவு பெரிய தப்பு நமக்கு தெரியுதா? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறது. அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, ஒரு இடத்துல 500 பேர் வரக்கூடிய கோவில்ல வந்து இவங்க மல்டி லெவல் இல்லங்க, அந்த கோவிலுக்கு 1 லட்சம் பேரே வரட்டுங்க. அப்ப அந்த கோவிலுக்கு தேவைன்னா கார் பார்க்கிங் கட்டி கொடுக்கறதுக்கு தனியா நீங்க எது வச்சிருக்கீங்க இல்லங்க? கார்பரேஷன் துறை, நகராட்சி துறை இதெல்லாம் வச்சிருக்கீங்க இல்லங்க? அதுல கட்ட மாட்டீங்களாங்க? ஏங்க கார் பார்க்கிங் கட்டணும், மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டணும் அப்படின்னா அதுக்கு கோவில் இடத்தையே எடுத்து கோவில் காசையே போட்டு நீங்க கட்டுவீங்களா? நான் கேட்கிறேன், இப்ப இந்த திமுக நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க கிட்ட 1 ஏக்கர் இடத்த எடுத்து ஆகா இங்கெல்லாம் இப்ப சென்னையில எங்க பார்த்தாலும் பார்க்கிங் பிரச்சனை. திமுக நிர்வாகிகள் 3-4 பேரோட இடத்த எடுத்து அதுல வந்து நீங்க கார் பார்க்கிங் கட்டிடுவீங்களா? மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுங்க. சென்னையோட இதை தீர்க்கறதுக்காக திமுக நிர்வாகிகள் எல்லாம் தியாகம் செஞ்சாங்க, பண்ணுங்க. எங்க கோவில் சொத்தை தான் எடுத்து நீங்க நிறுத்துவீங்க. நம்ம ஊர் கழிச்சவன் பிள்ளையார் கோயிலுக்கு ஆண்டிங்கிற மாதிரி எங்க கோயில்ல இருக்கிற நிலத்தை தான் எடுப்பீங்க, கோவில் சொத்தை தான் எடுப்பீங்க, கோவில் காசை தான் எடுப்பீங்க. என்னங்க அநியாயமா இருக்கு? மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டுறீங்க. எதுக்குங்க மல்டி லெவல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க? கேட்டா அந்த வருமானத்தை வச்சு நீங்க இருக்கிற வருமானத்தை ஒழுங்கா கோவிலுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னாவே போதுமே. விளக்கேத்தாத கோவில்கள் எத்தனை இருக்கு தமிழ்நாட்டுல? இன்னைக்கு கோடிக்கணக்கான வருமானம் வர கோவில்கள்ல இருந்து எடுத்து விளக்கேத்தாத கோயில்ல விளக்கேத்துங்க. முத எத்தனை கோவில் கோபுரங்கள்ல ஆலமரமும் அரச மரமும் வளர்ந்து கோவில் கோபுரங்கள சிதலம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை நீங்க முதல்ல ஒரு டேட்டா எடுத்து ஒரு சென்சஸ் எடுத்து அதுதானே நீங்க பண்ணணும். அப்ப அந்த கோவில்கள்ல பிரபலமாகாத கோவில்களை இங்கெல்லாம் போங்கன்னு மக்களுக்கு என்னன்னா அந்தந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க கோவில் அவங்க போய் அதை இது பண்ண ஆரம்பிச்சாங்கனாவே அந்த கோவில் தன்னை போல பிரபலம் ஆகும், மெயின்டெனன்ஸ் ஆகும், எல்லாமே ஆகும். இங்க அந்த கோவில்கள் எல்லாம் சிதிலம் அடைகிறதுனாலதான் மக்கள் ஒரு சில கோவில்களை நோக்கி குமிறாங்க. அப்போ அவங்களுக்கு தரிசனத்துக்கும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிக்க வேண்டிய பிரச்சனை இது எவ்வளவு வருது? இல்ல இதுதான் உங்க மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு. அதாவது பிஜேபி அவங்க ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவங்க மக்கள் பிரச்சனைகளை முன்விட்டு இந்த கோவில் பிரச்சனைகளை பற்றியும் அதிகமாக பேசுகிறாங்க. மத ரீதியாகவே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. அதுதான் இங்கே வந்து தமிழகத்துக்குள்ள மதவாதம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அவங்களுடைய கருத்து. இப்போ மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்தோடனே ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு வீட்டுக்கு வீடு டாய்லெட் கட்டி கொடுக்கணும்னாரு. காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து எல்லாரும் எப்படி சிரிச்சாங்க, கேவலப்படுத்தாங்க. ஏன்னா டாய்லெட் கட்டி கொடுக்குறத போய் இந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு. ஆனால் ஒரு டாய்லெட் இல்லாத வீட்டில் வளர்ந்த ஒரு ஏழை தாயோட பையனால தான் வீட்டில் டாய்லெட் இல்லைன்னா நம்ம அம்மாவும் வீட்டில் இருக்க பொம்பளைங்களும் எவ்வளோ அவஸ்தைப்படுவாங்க. நினச்ச நேரம் வைத்த வெளிச்சா போக முடியாது, இருட்டுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும், இல்லை எங்கேயோ முள்ளு புதருக்குள்ளே போகணும். இப்போ போன வருஷம் விளாத்தி குளத்தில் அந்த மாணவி எதனால இறந்து போனா? டாய்லெட் போறதுக்காக புதர்ல போய் அந்த குழந்தை இறந்து போச்சு. நீங்களாம் என்ன பேசிட்டீங்க? நாங்க திராவிட மாடல் பாரம்பரியம், தமிழ்நாடுலாம் அப்படியே சூப்பர், இன்னமும் டாய்லெட் இல்லாத வீடு வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான வீட்டுல டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு. அது மக்கள் பிரச்சனை இல்லையா? நான் வாழ்ற காலம் வரைக்கும் எங்க அம்மா ஒரு குடிசை வீட்டுல வச்சிருந்தா என்னைய, நான் வந்து ஒரு கான்கிரீட் வீட்டுல இருக்கணும்னு கனவு கண்டேன், முடியல. ஏன் இந்தியா தேசத்துல இருக்க அத்தனை பேருக்கும் கான்கிரீட் வீடு வேணும்னு சொல்லி கான்கிரீட் வீடு திட்டத்துக்கு வந்து பணம் கொடுத்தாரு. எத்தனை கோடிக்கணக்கான வீடுகள் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டுல இருந்து எல்லா இடத்துக்கும் கட்டி கொடுக்கப்பட்டு. அது மக்கள் பிரச்சனை இல்லைங்களா? என்னங்க மக்களுக்கு செம? விவசாயிகளோட அக்கவுண்ட்டுக்கு வருஷம் 6000 ரூபாய் வந்து விழுது. நீங்க சொல்றீங்க வடநாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க இருந்து ஒரு பொருத்தி பார்த்தோம்னா கூட
தமிழகத்தை விட பின்தங்கி தான் இருக்கு ஆமா, இல்லையா? நீங்க அடிப்படை வசதிகள் சொல்றேன், சாலையிலிருந்து நீங்க எல்லாமே வடநாடு வந்து பின்தங்கி தான் இருக்கு, உத்தரப்பிரதேசம் சரி. அங்க ஏன்னா அங்க ராமர் கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸை மக்கள் பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு கொடுப்பதில்லை அப்படின்றது உங்களோட தவறான வாதம். நீங்க இப்ப உத்தரப்பிரதேசத்துல போய் பாருங்க, காங்கிரஸ் வந்து அந்த மாநிலங்கள் எல்லாம் பிமாரு ஸ்டேட்ஸ், அதாவது நோய்வாய்ப்பட்ட மாநிலங்கள்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு நீங்க உத்தரப்பிரதேச போய் பாருங்க, ரோடு இருக்கு பாருங்க, அவங்க சாதாரணமா வண்டி போற ரோடுல பிளைட் இறக்குறாங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ராமர் கோயிலுக்கு மட்டும் கிராமங்கள் தோறும் போயிட்டு இருக்குங்க. நீங்க உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மாதிரி 3 மடங்கு பெருசுங்க. அங்க எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உத்தரப்பிரதேசத்துல பெண்கள் கிடையாது, ஆண்களே வெளியில போனீங்கன்னா பகல்ல யார் வேணா துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்கிறத பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இதுல இன்னைக்கு இப்ப போன வருஷம் வந்து ஒரு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகிஜி என்ன சொல்றாருன்னா, பெண்கள் நைட் டியூட்டிக்கு வாங்க, நான் பாதுகாப்பு தரேன் உங்களுக்குங்கிறாரு. ஆண்கள் கூட பகல்ல வெளியில போனா எந்த நேரம் எந்த ரவுடி வெளியே வந்து சுடுவாங்க தெரியாம இருந்த இடத்துல இன்னைக்கு பெண்களும் வெளியில வாங்கன்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இத்தனை 65 ஆண்டுகளுமா அங்க நாசம் பண்ணி வச்சிருந்தது காங்கிரஸ். அங்க எதுவுமே கண்டுக்கல, முழுக்க தீவிரவாதம், எவன் வேணா துப்பாக்கி எடுத்து எவன வேணா சுட்டுட்டு போலாம் அப்படி இருந்துச்சு. 12 வருஷத்துல இன்னைக்கு மோடி அவர்களை நீங்க கையை நீட்டி கேள்வி கேட்கறீங்கன்னா அது உண்மையாலுமே அவரை நீங்க நம்புறீங்கன்னு நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா காங்கிரஸ்ங்கிறது ஒரு கையாளாகாத கட்சி, அவனை ஏன் கேட்கணும்? உங்களை நம்பி தானே போட்டோம் நீங்க கேட்கறீங்க. அந்த பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம். அந்த பொறுப்புல இருந்து கொஞ்சமும் பின்வாங்காம நீங்க யோசிச்சு பாருங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார்ல எல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்ததை விட இன்னைக்கு எந்த அளவுக்கு அவங்க ரேபிடா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு போல ஒரு வளர்ந்த மாநிலங்களுக்கு போட்டி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ராமர் கோயிலுக்கு மட்டும் கிடையாது, மக்களோட பிரச்சனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. விவசாயங்கள்ல இருந்து லாக்பதி தீதின்னு ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. விவசாயத்துக்கு பெண்களுக்கு அவங்க வந்து லாக்பதி தீதியில ட்ரோன் தீதின்னு, ட்ரோன் தீதி வந்து அவங்க ஏக்கர் கணக்குல வந்து விவசாயம் பண்ணும்பொழுது அந்த உரம் போடுறதுக்குலாம் ஒரு ட்ரோனை கொடுத்து அந்த ட்ரோன்லயே வந்து அவங்க வந்து உரம் போடுறது, விதை போடுறது, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து பண்றாங்க. அடுத்து லாக்பதி தீதின்னு கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களையும் நாங்கள் வந்து லட்சாதிபதி ஆகும். நீங்க யோசிச்சு பாருங்க, பீகார் மாதிரியான மாநிலங்களாம் 1 லட்சம் ரூபாங்கிறதெல்லாம் அவங்க வாழ்க்கையில பார்த்திருப்பாங்களே தெரியாது. அவ்வளவு வறுமை, அவ்வளவு வறுமையானது. இன்னைக்கு பெண்களை லட்சாதிபதிகள் ஆக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? அவ்வளவு பெண்கள் தொழில் முனைவர்கள் ஆயிட்டு இருக்காங்க. எதனால பெண்கள் அப்படி 10% அதிகமா வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க? பெண்கள் அந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டாந்துருக்காங்க. எங்க? ஆமா, பீகார்ல 10% அதிகமாச்சுல. 10,000 எதுக்கு கொடுத்தாங்க? இலவசமா கொடுக்கல. இப்ப இவரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தாரு, அந்த போல போனஸ் கொடுத்தேன்னு கொடுக்கல, தொழில் தொடங்குறதுக்காக கொடுத்திருக்காங்க. தொழில் தொடங்குறதுக்காக 10,000, இதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்காக முதலீடு, அதை தொழில் தொடங்கி நடத்தி திருப்பி தான் கொடுக்க போறாங்க, இலவசமா அவங்க கொடுக்கல. அப்போ தொழில் முனைவோரை உருவாக்குங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு இலவசங்களை கொடுத்து இது பண்றது அப்படிங்கிறது வந்து இங்க திமுக முழுக்க அவங்கள கையேந்தி நிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அவங்களோட அவங்க முன்னேறி வர்ற வரைக்கும் பணம் கொடுக்கணும். அதே நேரம் அவங்க வந்து அவங்க காலில் நிக்கிற அளவுக்கு அவங்களை உருவாக்கணும். அந்த மேஜிக்கே இன்னைக்கு வடநாடு முழுக்க அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க, வடபகுதி முழுக்க. அதனாலதான் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் எல்லாம் திரும்ப இந்தியா கூட்டணி வந்துட்டு இருக்காங்க. அங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையா? அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையா? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகளில் பாஜக தான் ஜெயிக்குது. அப்போ நீங்க வந்து இங்க வந்து இந்த மத அரசியல் நீங்க யோசிச்சு பாருங்க. அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க, அயோத்தி கான்ஸ்டிட்யூன்சில வந்து தோத்து தான் போனாங்க. அப்ப இங்க மத பிரச்சனை இல்ல, மக்கள் வந்து அப்ப அது மதவாதத்தை ஏற்கலன்னு நினைச்சலாம். அப்போ பாஜக மதவாத அரசியல் பண்ணல, பாஜக பண்றது மக்களுக்கான அரசியல், புரியுதுங்களா? ஆனா முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கிற ராம்நகர் பகுதியில வந்து பாஜக ஜெயிக்குது. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில வந்து பாஜக ஜெயிக்குது. அப்போ பாஜக மக்களுக்கான அரசியல் தான் பண்றாங்களே ஒழிஞ்சு மதவாத அரசியல் எங்கும் பண்ணல. ஆனா இந்த தேசத்தோட தர்மம் அப்படிங்கிறது வந்து இந்து தர்மம், சனாதன தர்மம். எங்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி கிட்ட சனாதனா என்னன்னு கூப்பிட்டு வச்சு முதல்ல டெஃபினேஷன் கேளுங்க. அவருக்கு அப்படின்னா என்னன்னே முதல்ல தெரியாது, புரியுதுங்களா? சனாதனம்னா அதுக்குள்ள இந்துவும் வருவாங்க, கிறிஸ்டினும் வருவாங்க, முஸ்லீம் வருவாங்க. சனாதனா என்னங்க? ஆதியும் அந்தமும் இல்லாதது, அழிவே இல்லாதது, அதுக்கு பிரிவினை எதுவுமே கிடையாதுங்க. சனாதனம்னா என்ன? அதுக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. இவர் சனாதனா பிரிவினைங்கிறாரு. எங்க இருந்து வந்து பிரிவினைவாதம்? நாங்க எங்களோட மதச்சார்பற்ற அரசுனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களுக்கு இந்துக்களும் முக்கியம், இஸ்லாமியர்களும் முக்கியம், கிறிஸ்தவர்களும் முக்கியம். ஆனா இவங்க மதச்சார்பற்றங்கிறது ஒரு போலி மதச்சார்பின்மை. இவங்க என்ன பண்றாங்க, நாங்க இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அப்படியே அப்பீஸ்மெண்ட் பண்றதுக்கா தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு இந்துக்களை போட்டு அடின்னு அடிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், ஏப்பா அப்படி பண்றீங்க? எல்லாரையும் சமமா நடத்துங்கன்னு சொல்றோம். எல்லாரையும் சமமா நடத்துங்கன்னு சொல்றாங்க, எங்களை மதவாதின்னு சொல்றாங்க. இந்துக்களை போட்டு நசுக்கிக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அப்பீஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க இவங்க நாங்க வந்து மதச்சார் பற்றவர்கள்ங்கறாங்க. அப்ப மக்கள் எல்லா நேரமும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்களா? மக்கள் விழிச்சுப்பாங்கல்ல, மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல. இன்னைக்கு எப்படி வட மாநிலங்கள்ல மக்கள் விழிச்சிட்டு கேள்வி கேட்டு இந்த காங்கிரஸ்ங்கிறதே வேண்டாம், இவங்க முழுக்க நமக்கு எதிரானவர்கள்னு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுமே முடிவெடுத்தாங்கல்ல, அதுபோல தமிழகத்திலும் மக்கள் முடிவெடுப்பாங்க. அதுக்கான காலம் வெகு தூரத்தில் கிடையாது. இப்போ தாவேகா அரசாங்கத்தை திமுக சொல்ற குற்றச்சாட்டுகள் வந்து என்னன்னா, முக்கியமாக பழிவாங்கும் நடவடிக்கை நிறைய பண்றாங்க.
ஏவாவேலு அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது, கேஎன்ஆர் மேலே வழக்கு இருக்குது, செந்தில் பாலாஜி மேலே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது எல்லாமே இவங்க வழக்கு பதிவு செய்வாங்க, அது அமலாக்கத்துறை கையில் எடுக்கும். அப்படின்னா தாவேகா வந்து பிஜேபியோட பி டீம், இதுதான் இவங்க சொல்ற வார்த்தை. அதாவது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னா இவங்க தப்பே செய்யாத உத்தம புத்திரர்களாக இருந்து இவங்க மேலே கேஸ் போட்டால் அது வந்து பழிவாங்கும் நடவடிக்கைங்களாம். இவங்கெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம் இது. இவங்கெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்காங்களா இல்லையான்றது அந்தந்த ஊரில் இருக்க மக்களுக்கே தெரியும். இவங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு என்ஜின் ஏதாவது மோட்டர் ரிப்பேர்னா ஏவாவேலு வந்து திருவண்ணாமலை பக்கம் போய் பண்ணுவார். அங்கே ஒரு பிரைவேட் பஸ்ஸில் கண்டக்டராக இருந்தார் ஏவாவேலு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி 1000 கோடி திமுகக்கு வேணும்னா ஐயா தான் கொடுப்பாரு. எப்படிங்க ஒரு பஸ் கண்டக்டர் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் இன்னைக்கு ரஜினி அவர்கள் வந்து ஒரு பஸ் கண்டக்டராக இருந்ததா இந்த மாதிரி சினி ஃபீல்டில் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட 200 கோடி 250 கோடிலாம் வாங்குறாரு. அவர்கிட்ட கூட போயிட்டு அப்பா உடனே 1000 கோடி கேஷாக கொடுங்க, அவர் ஐயோ இருக்காதுன்னு சொல்லுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க, என்ன தொழில் பண்ணீங்க, எப்படி உங்கள்கிட்ட இத்தனை கோடி வருது? ஏன்னா நீங்கள் திருமண பக்கம்லாம் லஞ்சம் ஊழல், இந்த ரோடு நீங்கள் போன தடவை ரோடு போடுறேன்னு சொல்லி சென்னை மாதிரியான மாநகரங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழுங்காக ரோடு இருந்துச்சுங்களா? ஒரு மழை பெஞ்சா குண்டு குழியுமா அத்தனை ரோடு. குளத்தூர்லேயே நிறைய எல்லா இடங்களையும் குளத்தூரை சிங்கப்பூர் மாதிரி மாத்திட்டாருங்கிறார் அனிதா ராஜகிருஷ்ணன். மனசாட்சியே இல்லாமல் இவங்க சிங்கப்பூரை போட்டால கூட பார்த்ததில்ல போல இருக்கு. சிங்கப்பூர்ல வந்து ஒரு 5 நிமிஷம் மழை பெஞ்சா முட்டி அளவுக்கு தண்ணி நிற்குதா? என்னங்க நீங்க அநியாயமா பேசிட்டு இருக்கீங்க? இன்னொன்னு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த நெடுஞ்சாலைத்துறையில ஃபுல்லா ரோட போடணும்னா அந்த பழைய ரோட தோண்டி எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்க புது ரோடு போடணும். அந்த பழைய ரோட தோன்றதுக்கான அமௌண்ட்டை போட்டு அதையும் ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறீங்க, புது ரோடு போடுறீங்க. ஆனா நீங்க பழைய ரோட தோண்டாம அப்படியே போடுறீங்க. அப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினவங்களாம் வீடு உள்ள போயிட்டு இருக்கு. அப்ப என்னங்க பண்ணுவாங்க? சாதாரணமா மழை பெஞ்சாலே தண்ணி உள்ள வந்துருது. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? வீட்டை அடிச்சு எல்லாம் கட்ட முடியுமா? அப்ப நீங்க கொள்ளையடிச்சு வாயில போடுறதுக்கு எப்படி சாமானிய மக்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? நீங்க இன்னைக்கு சென்னையில வந்து பாருங்க, அது சூளை மேடு, அது பேரே. அப்படின்னா இருக்கிறதுலயே மேடான பகுதி எதுன்னு அர்த்தம். அங்க பாத்தீங்கன்னா மழை பெஞ்சா 10 நிமிஷத்துல எல்லா வீட்டுக்குள்ளயும் தண்ணி வருது. ஏன்? வீட்டு மட்டத்தை விட ரோடு பெருசா இருக்கு. எப்படி போச்சு? ஏங்க நீங்க இப்படி அடிச்சு மக்கள் எப்படி அடிச்சு வாயில போடணுமா? நீங்க அப்பட்டமா தெரியுது ஊழல்ன்ட்டு. நீங்க என்ன பண்றீங்க? ஊழல் உங்க மேல தப்பு இல்லைன்னா நீங்க வந்து கோர்ட்ல வந்து நிரூபிக்க வேண்டியதானே? ஏன் ஏவாவேலு சிங்கப்பூர்ல போய் உட்காந்துருக்காரு? சிங்கப்பூர்ல போய் நெஞ்சு வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாராம். ஏங்க தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டலே இல்லை. இந்த இவர் திமுகவோட அண்டான்னு ஒருத்தர் இருப்பாரு செந்தில், அவர் என்ன சொன்னாரு? நான் ஃபாரின் போனேன், அமெரிக்கா போனேன், அங்க போயிருக்க ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தா கூட இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு பாருங்க, அதை விட வந்து அமெரிக்காவில் இருக்க ஹாஸ்பிட்டல்லாம் சுமாரா இருக்குங்கிறாரு. எப்பா இதெல்லாம் கேட்டா ஸ்டாலின் பாருங்க, நீங்க சிரிக்கிறீங்க பாருங்க, இப்படி ஸ்டாலினையாவே சிரிச்சிருப்பாரு. எப்பா நீனே மரணம் மட்டும் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி. அமெரிக்காவில் இருக்க ஹாஸ்பிட்டலை விட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சூப்பரா இருக்குதான். ஆமா, சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் கட்டுறப்ப எல்லாம் செலவு பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, மெயின்டைன் பண்றீங்களா? ஃபண்ட் கோடி ஒதுக்கப்படுது. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு மெயின்டெனன்ஸ்க்கு ஒதுக்கப்படுமோ அதை விட ஒரு பங்கு கூட தான் ஒதுக்கப்படுது. ஆனா அது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணப்படுறது இல்ல, எல்லாம் உங்க வாயில போகுது. அதனாலதான் அப்பாவி மக்கள் போனா ஸ்கேன் பண்றதுக்கு 100 ரூபா கொடு, அங்க ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு போனா 200 ரூபா கொடு, வீல் சேர்ல தள்ளிட்டு போனா 100 ரூபா கொடு. அங்க உள்ள போனா எப்படி அவங்க ரத்தத்தை உரியிற மாதிரி உரியிறீங்க? அங்க என்ன மெயின்டெனன்ஸ் ஒழுங்கா வச்சிருக்கு? ஒழுங்கா ப்ராப்பரா அதுக்கு மாப் போட்டு எல்லாம் பண்றீங்களா? அங்க வந்து டாக்டர் இல்லைன்னா அந்த கம்பவுண்டர் ஆயா எப்படியே மாப்பு போட்டுட்டே இருக்கு, அப்படியே கையை தொடச்சிட்டு அங்கே வந்து குளுக்கோஸ் போட்டு விடுது, ட்ரிப்ஸ் போடுது. ஏன் இந்த மாதிரி நிலைமையில வச்சிருக்கீங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க. அப்படி இங்க அவ்வளோ ஹை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க தமிழ்நாடை விட்டுவிட்டு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருக்கிறாரு ஏவாவேலு அவர்கள். எதுக்கு? நீங்க வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டேன்னு கணக்கு எழுதிக்கிட்டு இந்த வடிவ சொல்லுவாள், ஏன் கிணத்த காணாயா அப்படிங்கிற மாதிரி 10 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டேன்னு பேப்பர்ல இருக்கு, அங்க பார்த்தா ரோட காணா. அதான் அறப்போர் இயக்கம் மித்தவங்களாம் அதை கேள்வி கேட்டோன்னே ஐயோ வெளியே தெரிஞ்சிருச்சுடான்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்போட அதுக்கப்புறம் ரோட போடுறீங்க. அவதியா நைட்டோட நைட்டா நீங்க ரோடு போடுறதே அவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க டேட்டோட. அப்பட்டமா நீங்க மாட்டிட்டீங்க கையும் களவுமா. அந்த அமௌண்ட் வெறும் 4 கோடி. அந்த 4 கோடியில இவங்களுக்கு வந்து இந்த யானைக்கு முன்னாடி ஒரு பட்டாணியை வச்சுக்கினேன் அப்படி அம்பிட்டு 4 கோடியில உங்களுக்கு கம்மி. இன்னைக்கு திமுகவோட குடோனே அவர் தான், கஜானாவே அவர் தான். அண்ணே வடக்கு ஒன்று தெற்கு எந்து அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஏவாவேலு ஐயா, இந்த பக்கம் கேஎன்ஆர் ஐயா, அவங்க எல்லாம் ஆளாளுக்கு அவங்க எடுத்து எல்லா செலவையும் பார்த்தாங்க. அந்த பக்கம் செந்தில் பாலாஜி ஐயான்னு. அப்ப இவங்க எல்லாருமே யாராவது திமுக காரங்க நான் தப்பு பண்ணவே இல்லை, நான் ஊழல் பண்ணேன்னு உனக்கு சொல்லவே மாட்டாங்க. நிரூபி, முடிஞ்சா நிரூபி. அப்ப என்ன அர்த்தம்? நிரூபிக்க முடியாத அளவுக்கு நீங்க வந்து அப்படியே திறமையா திருடிட்டா அப்ப நீங்க திறமைசாலியா இல்ல திருடனா?
நீங்க மக்கள் பணத்தை திருடி இருக்கீங்க. இந்த லஞ்சம் வாங்குறதோ இந்த ஊழலையோ சர்வசாதாரணமா நம்ம கடந்து போக கூடாது. இது ஒரு திருட்டு, அப்பட்டமான திருட்டு. இப்ப தாவேக அரசாங்கத்துல வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க பல இடங்கள். இல்ல நான் அதுதான் சொல்றேன். இப்ப மக்கள் கிட்ட ஒரு மாற்றம் இருக்குன்னு வந்திருக்கு. அப்ப புது அரசாங்கம் இது பண்ணுதுன்னா நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒத்து போறீங்க. ஏன்னா இப்ப திருப்பி இந்த ஒரு பிரச்சனை வருது பாருங்க, வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து பணம் வாங்கினாங்க அப்படின்றது வருது. இப்ப என்னன்னா இவங்க வேணாம்னு சொன்னா கூட கொடுத்து பழக்கப்பட்டவன் இருக்கான்ல, ஏன்னா கொடுத்து வேலை பண்ண நடத்தினவன் அவன் வந்து கொடுப்பான். அப்ப எந்த அளவுக்கு இவங்க சிரமமா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பள்ளி கல்வித்துறையில பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு, நாங்க வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு. ஆனா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அமௌண்ட் கலெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் 30 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வாங்குறாங்க. கோடிக்கணக்கான ரூபாவை கொண்டு போய் ராஜ்மோகன் முன்னாடி வைக்க போறாங்க. இப்ப அவருக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு அப்படிங்கறத 2 மாசத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தகவல் வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிடி அரசகுமார் அதே மாதிரி கைதாரா இருப்பாருங்க 200 கோடி. அதெல்லாம் திமுக அரசாங்கத்துல வாங்கி. ஆமா, இல்ல இப்பயுமே அதை கலெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா எந்த விஷயமும் நடக்கல அப்படிங்கிறதுக்காக. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா சாமானியமா ஒருத்தர் நல்லபடியா இருக்கணும்னா கூட அவனை செய்ய விட மாட்டாங்க, இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒரு கிளீன் கவர்னன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டா நாளை பின்ன நாம வந்து அந்த தப்பை செய்ய முடியாது. நம்ம கூட எடுத்தா ஏன் போன அரசுல கொடுக்கல, உனக்கு ஏன் கொடுக்கணும்னு மக்கள் கேட்டுருவாங்க. இன்னைக்கு நீங்க மக்கள் எல்லாம் எப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கீங்க? ஆமா அங்க போனா இவ்வளவுதான் கொடுக்கணும். இப்ப அரசு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா ஸ்ட்ரெச்சர்ல தள்ளுறதுக்கு 100 ரூபா கொடுக்கணும். டாய்லெட்டை கிளீன் பண்ணுங்கம்மா அந்த அம்மாக்கிட்ட 100 ரூபா கொடுக்கணும். இல்ல மாப்பு தரைக்கு போடுறாங்கன்னா அவங்க கையில ஒரு 100 ரூபா கொடுக்கணும். இசிஜி எடுக்க போனா அதுக்கு ஒரு பணம் கொடுக்கணும். ஸ்கேன் பண்ண போனா இப்படி மக்களை பழக்கி வச்சிருக்கீங்க. அதே மாதிரி அரசு ஆபீஸ்க்கு எதுனா போனா, கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போனா ஒரு ஃபைல ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு நடத்துறதுக்கு ஒரு பணத்தை கொடுத்தாகணும். கலெக்டர் ஆபீஸ்க்கு போனா அங்க ஒரு சிஸ்டம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இனி மக்கள் வந்து அது இல்லாம செஞ்சு பழகிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து மக்கள் கேள்வி கேட்பாங்க, ஏன் அவன் வாங்கல நீயே வாங்குற அப்படின்னு கேட்பாங்கல்ல. சோ இந்த மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னா திமுகவுக்கு இன்னைக்கு பயமும் பதட்டமா இருக்கு. ஏன்னா அவங்க அரசியலுக்கு வரதே வந்து மக்களுக்கு நல்லது செய்யறதுக்குலாம் இல்ல, நம்ம எப்படி லட்சமா கொள்ளையடிச்சு எப்படி சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாங்கிறதுல தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுகவே பாத்தீங்கன்னா காலியாகி கிடக்கு கூடாரம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து போயிட்டு எங்க உட்காந்துருக்காரு, லண்டன் போயிருக்காருங்களா, லண்டன்ல உட்காந்துருக்காரு. எதிர்கட்சி தலைவர் வந்து அப்பப்போ துபாய் போறாரு, அப்பப்போ இங்க இருக்கிறாரு. இவர் இங்க சிங்கப்பூர்ல போயிட்டு உட்காந்துருக்காரு. ஏவாவேல் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள் 9 நாளா தலைமறை வந்தாரு. இப்பதான் இந்த முன்ஜாமீன் கிடைச்சிருக்குன்னு வந்திருக்கிறாரு. அவரையும் காலையில சாயந்தரமும் ட்ரிப்ளிகன் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இது ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன இங்க நல்லாட்சியை பத்தி பேசுறீங்க? முழுக்க லஞ்சமும் ஊழலும் பண்ற ஒருத்தங்களால எப்படி நல்லாட்சி கொடுத்துட முடியும்? அது எப்படி நீங்க நல்லாட்சின்னு சொல்லுவீங்க? அது மக்களை சுரண்ட ஆட்சி இல்லையா? மக்களோட ரத்தத்தை உறிஞ்சிருக்கீங்கல்ல நீங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற லட்சம் கோடி எடுத்தா தமிழ்நாடு ஒரு கடன் அடைச்சிடலாம்ல. அப்ப நீங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து உறிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க மக்கள் இன்னும் வறுமையிலையும் பிரச்சனையிலையும் கஷ்டத்திலையும் வேலையில்லா திண்டாட்டத்திலையும் இப்படியே வச்சிருக்கீங்கன்னா அப்ப நாங்க நல்லாட்சி கொடுத்துட்டோம், நாங்க வந்து திராவிட மாடல் சொல்லிக்க என்ன யோகிதை இருக்கு திமுகன்றதான் நாங்க கேட்கிறோம். கண்டிப்பாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலைகள் பற்றி எங்களோட பேசியதற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி.